நடிகர் டி ராஜேந்தர் சொன்னது அச்சு பிசகாமல் நடந்திருக்கு. நீ பிச்சை எடுப்புன்னு சொன்னாரா? யார் அவரு? வாங்க பார்க்கலாம். நம்ம சேலம் சரவணன் 90கள்ல கேப்டன் விஜயகாந்த் மாதிரியே தோற்றம்னு சொல்லி பயங்கர ஃபேமஸ். ரஜினி ரசிகர் மன்ற தலைவராய் இருந்து ஹீரோவாகி பொண்டாட்டி ராஜ்யம், அபிராமின்னு பல ஹிட் கொடுத்தார். கை நிறைய படம் பணம்னு போயிட்டு இருக்கும்போது டி ராஜேந்தர் அண்ணன் உச்சம் பார்த்தா பிச்சை எடுப்பாய், நீ பிச்சை எடுக்க போறடான்னு சொல்லியிருக்கார். சரவணன் அண்ணனுக்கு கையில அப்ப 13 படம் இருந்ததாம். ஆனா டிஆர் சொன்ன மாதிரியே 3 வருஷத்துல 29வது வயசுல சான்ஸ் இல்லாம வீட்டுல உட்கார்ந்துட்டாராம். 40வது வயசுல நல்லா இருப்பேன்னு டிஆர் சொன்னது போலவே பருத்தி வீரன் படம் ரிலீஸ் ஆகி சித்தப்பு சரவணனா சூப்பர் ஹிட் கொடுத்தார். நந்தா, ஜெயிலர், கடைக்குட்டி சிங்கம், சமீபத்துல வந்த ராயன்னு எல்லாம் பட்டையை கிளப்புது. டி ராஜேந்தர் ஒரு சூப்பர் ஜோதிடர்னு இப்போதான் தெரியுது. சினிமாவின் ஏற்றத்தாழ்வுகளை பொறுமையா எதிர்கொண்ட சரவணன் அண்ணன் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை. உங்க வாழ்க்கையிலும் இப்படி யாராவது கணிச்சு அது பலிச்சிருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க.